பெருகி வரும் மக்கள் தொகை மற்ற நகர்ப்புற மக்களின் அதிகரித்து வரும் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப உள்ளாட்சி அமைப்புகள் அளித்திடும் சேவைகளின் தரத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி மேம்படுத்துவது இந்த அரசின் முக்கிய கடமையாகும். 2021ஆம் ஆண்டு முதல் 1,45,00,000 பயனாளிகளுக்கு 21,156 கோடி ரூபாய் செலவில் 261 குடிநீர் வழங்கல் திட்டங்களை அரசு அனுமதித்துள்ளது. மேலும் 13 நகராட்சிகள் 12 நகராட்சிகளுக்கான 47 பாதாள சாக்கடை திட்டங்களுக்காக 71,67,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் 10,314 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சாலைகளின் தரத்தை உயர்த்தவும் மேம்படுத்தவும் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் 19,766 சாலை பணிகளுக்காக 1,564 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் சொத்துக்கள் மற்றும் நிலங்களை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதுவரை கோயில்கள் மற்றும் அறநிலையங்களுக்கு சொந்தமான 5,579 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6,071 ஏக்கர் நிலங்களை இந்த அரசு ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டுள்ளது. மேலும் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மொத்தம் 1,290 கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களை பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாப்பதற்கான பணிகளை 294 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, நம்மை ஒன்றிணைத்து நமது வாழ்வை செம்மைப்படுத்தும் உயிர் நாடி. நமது பழமையின் பெருமை, தற்காலத்தின் சிறப்பு மற்றும் எதிர்கால வளத்தின் ஊற்றாகும். உலக தமிழர்களுக்கும் தாய் தமிழகத்திற்கும் இடையேயான தொப்புள் கொடி உறவை பேணி பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அயலக தமிழ் இளைஞர்களுக்கு முழு நிதி உதவியுடன் கூடிய பண்பாட்டு சுற்றுலா அனுபவத்தை வழங்குவதற்காக இந்த அரசு அண்மையில் வேர்களை தேடி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் வளமான வரலாறு, பண்பாடு மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் உலக நாடுகளில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதர்களாக மாற்றுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அரசு பதவியேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவது மட்டுமின்றி அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அவர்களது தேவைகளையும் நிறைவு செய்துள்ளோம். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிய சாதனைகள் மற்றும் நாங்கள் ஒன்றாக அடைந்த முன்னேற்றம் குறித்து இன்று இந்த மக்கள் மன்றத்தில் முன் பெருமிதத்தோடு நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் செழுமைக்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதோடு மகத்தான தமிழ் கனவை நனவாக்க உறுதியாக உள்ளோம். இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு சமூக நீதி, மத நல்லிணக்கம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் மக்களாட்சியின் மாண்புகள் போன்றவற்றை நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழும் வகையில் இந்த நம்பிக்கை வரும் காலங்களிலும் நிலைக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தை வென்ற கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.